வணக்கம். நம்முடைய வைகறை சின்னலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகோபிலம். என்ன அது புது சொல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? அகோ என்றால் சிங்கம், பிலம் என்றால் குகை. அதாவது இரணியகசிபு என்கின்ற ஒரு அசுரன், இரணியாக்ஷன் அவனுடைய தம்பி. இந்த இரணியகசிபு ஒரு வரம் பெற்றான். எப்படி வரம் பெற்றான் அப்படின்னா, சாகா வரம் வேணும்னு கேட்டானான் பிரம்மன்ட்ட. அவர் சொன்னார், அதெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கிடையாது, வேறு ஏதாவது கேளுன்னு. அப்போ அவன் பெரிய ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறான். நான் வீட்டுக்குள்ளே சாகக்கூடாது, வெளியே சாகக்கூடாது, தரையில் சாகக்கூடாது, ஆகாயத்தில் சாகக்கூடாது, மனுஷனால் சாகக்கூடாது, மிருகத்தால் சாகக்கூடாது, ஆயுதத்தால் சாகக்கூடாது, இப்படி வரிசையாக கேட்குறான். எல்லாத்தையும் டிக் அடிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அவனை எப்படி கொல்லலாம், ஏன் அவளை கொல்லணும்? அவன் என்ன ஆச்சுன்னா, இந்த வரமெல்லாம் வாங்கினதுனால இந்த ஒருத்தனுக்கு பதவி கொடுத்துப்பார், அவன் அவனுடைய குணம் தெரியும்பாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், கடவுளே இல்லைங்கிற மாதிரி வச்சுட்டு, இனிமேல் யாரும் நமோ நாராயணாங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது, இரணையாயின் நமகா அப்படி தான் சொல்லணும்னு நாடு பூரா சொல்லிட்டான். ஆனால் என்ன ஆச்சரியன்னா, அவனுடைய மகனாகிய பிரகலாதன் அவனுடைய தாயின் வயிற்றில் இருந்தபோது நாரத மகரிஷி ஒரு முறை வந்து ஓம் நமோ நாராயணாங்கிற விஷயத்தை அவனுக்கு சொல்கிறார். வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தை கேட்டு சிம்பாங்க. இன்றைக்கி இது ஒத்துக்கிற முடியுமான்னு கேட்டால், இன்றைக்கி குழந்தைகளுடைய அறிவை பார்க்குறீங்க. 1 வயசு குழந்தை வந்து செல்ஃபோன் எடுத்து அதில் ரைம்ஸ் போட்டுருது. அப்போ 1 வயசு குழந்தையால் செய்ய முடியுமான்னு நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு மேலே சொல்லியிருந்தோம்னா, 20 வருஷத்துக்கு மேலே செல்லே கிடையாது, அதனால் பிரச்சனை இல்லை, விட்டுறலாம். இதெல்லாம் முடியுங்கிறது தான். இப்போ இந்த இரணியகசிபு என்ன பண்ணான் அப்படின்னா, தன்னுடைய மகன் மட்டும் ஓம் நமோ நாராயணான்னு சொல்கிறானே, எல்லோரும் இப்போ ஓம் இரணியாயின் நமகன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு மகனை கொள்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணுறான். விஷம் கொடுக்குறான், நாராயணர் காப்பாற்றுறார். மலையிலேருந்து உருட்டுறான், நாராயணர் காப்பாற்றுறார். பாம்புகளை வச்சு குத்த விடுறான், காப்பாற்றிடுறார். இப்போ மகனுக்கு அப்பனுக்கு நேருக்கு நேரம் ஒரு பிரச்சனை வருது. அவன் கேட்டான், டேய் அந்த நாராயணன் எங்கடா இருக்கான், அரின்னு சொல்லக்கூடிய நாராயணன் எங்கடா இருக்கான், இந்த தூணில் இருக்கானா, அந்த தூணில் இருக்கானா ஒன்று. அவன் சொன்னான், தூண்லேயும் இருக்கான், துரும்புலையும் இருக்கான். சொல்லிவிட்டு இதை வந்து நீங்கள் ராமாயணத்தில் பார்க்கலாம். கம்பர் வந்து இந்த காட்சியை அருமையாக சொல்லுவார். அவன் இந்த நீ சொன்ன சொல்லிலும் உலான் அப்படிம்பார். நீ கேட்டே கேள்வி அந்த சொல்லில் கூட இருக்கான்னு சொல்லி முடிச்சோடனே, அப்படியா அப்படின்ட்டு கையில் இருக்கக்கூடிய கதாயுதத்தை எடுத்து அங்கேருந்து ஒரு தூணை அடித்தானா. அப்படியே உள்ளேருந்து நரசிம்மம் வெளிப்பட்டதான். பாதி மனிதன் பாதி சிங்கம், கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொல்கிறோம்ல, வந்து அவன் கேட்ட வரத்துப்படி வீட்டுக்குள்ளேயும் இல்லை வெளியும் இல்லாமல் நிலைப்படியில், தரையும் இல்லாமல் ஆகாயத்தில் இல்லாமல் மடியில், ஆயுதம் இல்லாமல் நகத்தில், இப்படியான அந்த உருவம் தோன்றிய இடம்தான் அகோபிலம். அந்த அகோபிலம் தான் நரசிம்மர் அவதரித்த இடம்ங்கிற நம்பிக்கை இன்றைக்கி உண்டு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய வைணவ மடம் இருக்கிற இடம் வந்து அந்த அகோபிலம் மடம் தான். அதனுடைய தலைவராக இருக்கிற ஜீயர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அழகிய சிங்கர் அப்படிங்கிறவர். கருடனுக்கும் காட்சி கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடம் தான் அகோபிலம். இது வந்து கர்னூல், ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டத்தில் இந்த அகோபிலம் இருக்குது. இதை ஒரு தடவை தரிசித்து வரலாம். தரிசனம் பண்ணுவது எதற்காகன்னு கேட்டால், வெறும் கதைகளோடு நின்று விடாமல் சொல்வதெல்லாம் உண்மைதானா என்று பார்க்க வேண்டுமென்றால் அதையும் சென்று பார்க்க வேண்டும். அகோபிலம் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்த இடம்.